ஓம் சரவணபவ. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. இந்த பதிவை பார்க்குற எல்லாருக்கும் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு பங்குனி மாதம் வர பங்குனி உத்திரம் நாளை பற்றி தான். தமிழ் மாதங்களில் 12வது மாதமான பங்குனி மாதத்தில் வர பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணைகிற நாள் தான் பங்குனி உத்திரம். சொல்லப்போனால் இது ஒரு பெரிய கல்யாண திருவிழா மாதிரி. ஏன்னா இந்த நாளில் தான் முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் நடந்தது. அது மட்டும் இல்லை, பார்வதி பரமேஸ்வரனை மணந்த நாள், மகாவிஷ்ணு மகாலட்சுமி மனம் புரிந்த நாள், ராமன் சீதைக்கு திருமணம் நடந்த நாள். அது மட்டும் இல்லை, ஐயப்பன் சுவாமி அவதரித்த நாளும் கூட. இப்படி சகல தெய்வங்களும் இணைந்த இந்த நாளில் நாம் விரதம் இருந்தால் நம்ம குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பெருகும். இந்த விரதத்தை எப்படி தொடங்கணும்? அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து ஓம் கடாதித்ய குஹாய நமக இந்த மந்திரத்தை சொல்லி வணங்குங்க. இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னா, கட என்றால் உடம்பு, ஆதித்ய அப்படின்னா சூரியன், அதாவது நம் உடலுக்குள்ளேயும் வெளியேயும் ஒளியாக இருக்கிற சூரிய பகவான். குஹாய அப்படின்னா முருகப்பெருமானின் திருநாமம், நம் இதய குகையில் அமர்ந்து அருள் புரிபவர் என்று பொருள். நமக அப்படிங்கிறது போற்றுகிறேன் இல்லைன்னா வணங்குகிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன் இந்த மந்திரம் சிறப்பானதுன்னா, நம்ம முன்னோர்கள் சூரியனை வெறும் நெருப்பு கோலமாக பார்க்கல, இறைவனின் வடிவமாக பார்த்தாங்க. ஏன் இந்த மந்திரம் சிறப்பானதுன்னா, நம்ம முன்னோர்கள் சூரியனை வெறும் நெருப்பு கோலமாக பார்க்கல, இறைவனின் வடிவமாக பார்த்தாங்க. சூரியனுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? முருகப்பெருமான் செந்நிறமானவர், சூரியனும் உதய காலத்தில் செந்நிறமானவர். ரெண்டு பேருமே அறியாமை அப்படிங்கிற இருளை நீக்கி ஞானம் அப்படிங்கிற ஒளியை தரவங்க. வெளியே சூரியனா தெரிகிற அந்த ஒளி தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற முருகனும். பங்குனி உத்திரத்தன்னைக்கு வீட்டில் இருக்கிற முருகன் படம் இல்லைன்னா வேலுக்கு செவ்வரளி பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணி 6 நெய் தீபம் ஏற்றி வச்சு தேனும் தினைமாவும் நைவேத்தியம் வைங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பை நைவேத்தியமாக படைச்சிட்டு முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம் பாடுங்க. இல்லைன்னா ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க, இல்லைன்னா எழுதுங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் எப்படி இருக்கிறது? முடிஞ்சவங்க அன்னைக்கு முழுசாக சாப்பிடாம விரதம் இருக்கலாம். முடியாதவங்க பால், பழம், நீராகாரம் மட்டும் எடுத்துக்கங்க. அதுவும் முடியலன்னா பரவாயில்லை, ஒருவேளை உணவு மட்டும் தவிர்த்துட்டு முருகனை நினச்சிட்டு அன்னைக்கு வேலையை தொடங்குங்க. பக்தி தான் முக்கியமே தவிர பட்னி இருக்கிறதில்ல. பங்குனி மாதம் அதிகமான வெயில் இருக்கிறதுனால அன்னைக்கு கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு உங்கள் கையால் நீர், மோர், பானகம் தானமாக கொடுங்க. திருமண தடை இருக்கிறவங்க, அரசாங்க வேலையை எதிர்பார்க்குறவங்க, குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கவங்க, குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 2026 பங்குனி உத்திர விரதத்தை தவறாமல் கடைப்பிடிங்க. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் கந்தன் குரல் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கந்தன் அருள் காக்கட்டும். நன்றி.